வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நைட்டுக்கு நான் இடியாப்பம் பண்ண போகிறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, தோலோடு இருக்குமே, அதை எடுத்து ஒரு தால் மாதிரி பண்ணலாம்னு நினச்சிட்டுருக்கேன். அதை எப்படி பண்ணுறேங்கிறத நான் காமிக்கிறேன். முதல்ல இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துன்ட்டு, அப்புறம் அதை நல்லா களைஞ்சி எடுத்துன்ட்டு ஒரு பாத்திரத்தில் இதை 2 வெங்காயத்தை போட்டுருக்கேன். ஒரே ஒரு 2 பல் பூண்டு போட்டுருக்கேன். 2 தக்காளி போட்டுருக்கேன். 2 பல் பூண்டு போட்டுருக்கேன். ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து இந்த களைஞ்ச உளுந்தியும் கருப்பு உளுந்தியும் இதில் போட்டுட்டு நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ குக்கரை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ நல்லா வேந்துடுத்தது. இதை எடுத்து பாத்திரத்தில் கொட்டின்னுடலாம். நம்ம இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுன்ட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் இருக்கும் கடுகும் ஜீரகமும் போட்டு அது பொரிஞ்ச உடனே ஒரு சின்ன வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் ஆனால் சின்ன சைஸு, அதை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போட்டுருந்தேன். அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டொமேட்டோவையும் போட்டுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கின்னு இருக்கு. இதில் நான் மசாலாலாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன், காட்டுறேன். இந்த பவுடர் மசாலா நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுவோமோ, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரக பொடி, இதுக்கெல்லாம் ஒரு கணக்குன்னு கிடையாது. நான் என் கை வாக்கில் எவ்வளோ வருதோ அவ்வளோ போடுவேன். நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதையும் போட்டு கொஞ்சம் இலக்கிடலாம். நம்ம இதுவும் கூட கொஞ்சம் இதுவும் எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பயிறு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இதில் அதுக்கப்புறமா நான் கடைசியாக என்ன போட்டேன்னாக்கா, ஒரு டீஸ்பூன் இந்த ஒரு பொடி போட்டேன். இந்த பொடி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா அது இந்த பொடி. இதில் என்னன்னாக்கா கொஞ்சம் நல்ல தேங்காயை கோல்டன் ப்ரௌனாக நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெயை விட்டு வறுத்துண்டுட்டு அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அதில் தனியா, மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் எள்ளு, இதெல்லாமும் நல்லா வறுத்து மிளகா வத்தலை மாத்திரம் தனியாக வறுத்துக்கணும். அந்த காம்போடு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு காம்பை எடுத்துட்டு நம்ம அதை அரைச்சி வச்சுப்பேன் நான் எப்போவுமே. இது ஒரு ஸ்பூன் நான் கடைசியாக போட்டுப்பேன். இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன், ஏர்டைட் பாக்ஸில் போட்டு. இதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டேன். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி, கேஸை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டுட்டேன். நீங்கள் சர்க்கரை வேணும்னா சர்க்கரையும் போட்டுக்கலாம். இதோட ஆயிடுத்துது. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இதை இடியாப்பத்தோடு கொடுக்க போகிறேன். ஆனால் இது மோர் சூட்டபிள் ஃபார் ரோட்டீஸ்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் ஆற்றுல இவன் ரோட்டி சாப்பிட மாட்டான் என் பையன். அப்படிங்கிறதுனால நான் இது மாதிரி பண்ணுறேன். நான் இதை பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதை பிளேட்டிங் பண்ணிட்டேன். இடியாப்பமும் நான் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாக்கி தால், அதாவது மாக்கி தால்னாக்கா அது வேறு மாதிரி பண்ணணும். அதில் பண்ணுற இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு தால் பண்ணியிருக்கேன். இதுவும் கூட நான் சர்வ் பண்ண போகிறேன். ஏன்னா ராத்திரி கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டுமே கிடைக்கும் சாப்பிட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஹெல்தி ஆல்சோ, ஏன்னா அது ஸ்கின்னோடு சாப்பிட்றதுனால. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. Please subscribe to my channel. Thanks a lot for your time. Thank you very much.